என்னை பொறுத்தவரை பெண்கள்னாலே அழகுதான். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அறிவுதான் உண்மையான அழகு. படிப்பு தான் ஒரு பெண்ணுக்கு உலகத்திலேயே அழகான அணிகலன். இன்னைக்கு இருக்கிற போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல நீங்க நிலைச்சு நிக்கணும்னா சும்மா ஒரு டிகிரி படிச்சா போதாது. நீங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய துறையில ஆராய்ச்சி படிப்பு வரை நீங்க தொடர்ந்து படிக்கணும். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் இல்ல, நம்ம ஸ்டேட் முன்னேற்றமும் வேணும். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு. ஆனா ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா 1950களில் அப்படியே தலைகீழான நிலை தான் இருந்துச்சு. நாட்டிலேயே வறுமையான மாநிலங்கள் ஒன்றா இருந்த தமிழ்நாடு இப்போ நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமா வளர்ந்திருக்கு. இன்னும் பெருமையோடு சொல்ற 2வது பெரிய எக்கனாமியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம். நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை தேடி வராங்க. கடந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட், டாடா, லேண்ட் ரோவர் என 2 பெரிய கார் உற்பத்தி ஆலைகள் திறந்து வச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று 1. இதற்கு முன்னே இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல 2 பெரிய கார் நிறுவனங்கள் திறந்து வச்ச வரலாறே கிடையாது. ஆனா நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஃபோர்டு கம்பெனியும் மீண்டும் உற்பத்தி தொடங்க போறாங்க. மற்ற மாநிலங்களில் கூட போட்டி என்ற நிலையை தாண்டி உலக நாடுகள் கூட தான் நம்ம இப்போ போட்டி போடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் கல்வியில தமிழ்நாடு செலுத்தின கவனம் தான். தொழில்துறை எடுத்துக்கிட்டா எந்த கம்பெனி கூட MOU சைன் பண்ணாலும் நான் அவங்க கிட்ட கேட்கிற முதல் கேள்வியே இதனால எத்தனை பெண்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் முதல்ல கேட்பேன். ஏனென்றால் பெண்களான நீங்கள் முன்னேறினா ஒரு தலைமுறையே முன்னேறும். நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சு நல்ல வேலைகளுக்கு போனா உங்க தலைமுறையே முன்னேறும். இந்தியாவிலே அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளை பணிபுரியக்கூடிய மாநிலமா, யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் தமிழ்நாடு இருக்கு. இது இன்னும் உயர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய நிலைமை வரணும். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையானாலும் சொல்லுங்க, நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன். நிச்சயம் உங்கள் வளர்ச்சியில நான் உங்க கூட இருப்பேன். அதே போல உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. இப்போ கூட 14 வயசு உள்ள பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போட்ட திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. இது நாம தான் ஃபர்ஸ்ட். வெளியில போய் போட்டால் 14,000 ரூபாய் ஆகும். இந்த தடுப்பூசி அரசே கட்டணம் இல்லாமல் இப்போ செலுத்தலாம். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுனதெல்லாம் அட்வைஸாக நினைச்சிடாதீங்க. நீங்களும் எனக்கு மகள்கள் போல தான். மீண்டும் சொல்றேன், நீங்களும் எனக்கு மகள்கள் போன்றதுதான். அந்த பாசத்தோட உலகம் முழுக்க நீங்க வலம் வரணும். அக்கறையோடு நான் சொன்னதா நீங்க நினைச்சுக்கோங்க. இது போன்ற நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாக்களை விட நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறினா அதுதான் நீங்க எனக்கு செலுத்தக்கூடிய உண்மையான நன்றி. வெல்லும் தமிழ் பெண்களே, ஆல் தி பெஸ்ட், ரூல் தி வேர்ல்ட். நன்றி.